வெல்கம் டு இன்ஃபினிட்டி vlogs அண்ட் ஸ்டோரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி 65. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் இப்போ 1/4 படி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா களைஞ்சு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆச்சு. ரைஸை இப்போ அடுப்பில் வச்சிடலாம். ரைஸில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ரைஸ் வேகிற கேப்பில் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற புழு எல்லாம் போயிடும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கேரட் பீன்ஸும் எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே ரைஸ் வெந்துருச்சு. அதை வடிச்சிட்டு ஆற வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்தே போடுங்க. ரைஸ்லையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். காய் கொஞ்சம் வதங்கின அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆற வச்ச ரைஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் பெப்பரும் தூவி ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கிடலாம்.
நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து கோபி 65க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெப்பர், 2 ஸ்பூன் ஆயில், மைதா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டின காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ ஊறின காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் அதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஃப்ளேவருக்காக அந்த ஆயில்லையே 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி அது மேலே தூவிடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணலாமா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.